வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் வியூவர்ஸ். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து பாருங்க. ஸோ நம்மளோட ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் சேனலில் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டடான நாலேஜஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் என் கூட சேர்ந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோவர்க்கிங்கோட ஐபிஓடைய ரிவ்யூ, கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அந்த கம்பெனியில் இருக்கிற ரிஸ்க், ஸ்ட்ரென்த், வேல்யூவேஷன்ஸ் வந்து என்ன வேல்யூஷன் அவங்க லிஸ்டிங் ஆகுறாங்க. ஸோ நமக்கு வந்து லிஸ்டிங் கெயின் இருக்குமா இருக்காதா, அண்டு ஃபைனலாக வந்து நான் வந்து அப்ளை பண்ண போறேனா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல வந்து இப்போ பார்க்க போதும். ஸோ நம்ம இந்த கண்டென்ட் பார்க்கறதுக்கு பிஃபோராக வந்து டிஸ்க்ளைமர். ஸோ நான் வந்து செபிஜிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. என்னோட லேர்னிங்ஸை மட்டும் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் செபிஜிஸ்டட் அனலிஸ்ட் அது உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க்ஸோடைய கம்பெனி ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து 2015 தான் வந்து ஃபவுண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து கேம்பஸ் ஆப்ரேட்டராக வந்து இருக்காங்க. அண்ட் இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் கேம்பஸ் ஆப்ரேட்டராக இவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேம்பஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஸோ நம்மலாம் வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த கம்பெனிஸ்க்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸை வந்து ரெடி பண்ணி தரது, ப்ளஸ் அந்த கம்பெனியில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் லைக் கேஃபிடேரியாஸ், ஜிம், கிரென்ச்சஸ், ஸோ இதெல்லாமே வந்து க்ரீச்சர்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி அதை வந்து அவங்க வந்து ரெண்ட் ஆர் லீஸ்க்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சப்போர்ட் பண்ணுறது எம்என்சி கம்பெனிஸ் அவங்களுக்கு எல்லாமே இதுதான் வந்து அவங்களுடைய மெயின் வந்து பிஸ்னஸ். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் வந்து 50 சென்டர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அக்ராஸ் 15 சிட்டிஸ். ஸோ அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட சீட் கெப்பாசிட்டி வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் அவங்களோட சீட் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அவங்க சிங்கப்பூர்லேயுமே இதை வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து மேஜர் கிளைண்ட்ஸ் கூட தான் வந்து டைப் வச்சிருக்காங்க. கூகுள், இஒய், ஸோ க்ரோ, மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கான்கென்ட்ரிக்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஃபியூ சம் ஆஃப் தி மேஜர் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருக்கும். இவங்க வந்து என்ன கம்பெனி பண்றாங்க? இவங்களோட என்ன பிசினஸ்? ஸோ இந்த பிசினஸ் வந்து ஈஸியான பிசினஸா? இல்ல டிஃபிகல்ட்டா? இல்ல இதுல வந்து எவ்வளோ கேப்பிட்டல் இன்வால்வ்மென்ட் இருக்கும்? நம்மளுடைய முன்பணம் எவ்வளோ போட வேண்டியிருக்கும் கம்பெனி? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஐபிஓ ரிவ்யூக்குள்ள போலாம். ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஜூலை 10ஆம் தேதி ஓப்பன் ஆகி 14ஆம் தேதி வந்து க்ளோஸ் பண்றாங்க. லிஸ்டிங் டேட் வந்து எப்போ அப்படின்னாக்கா 17ஆம் தேதி. ஸோ பிரைஸ் பேண்ட் வந்து 387லேருந்து 407ல வந்து பிரைஸ் பேண்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஷேருக்கு வந்து வச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து ஓவர் சப்ஸ்கிரைப்டு ஐபிஓன்றதுனால 407ல அப்ளை பண்ணுறவங்களுக்கு மேபி கிடைக்கலாம். ஸோ இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ஸோ 2 ஸ்டாக் மார்க்கெட்லையுமே வந்து லிஸ்டிங் வந்து பண்ணுறாங்க. லாட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 36 ஷேர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. மொத்தமாக வந்து மினிமம் அமௌண்ட் ரெக்வயர்டு வந்து 14,652 ரூபா. ஸோ இது வந்து ஹைலி சப்ஸ்கிரைபல் ஐபிஓன்றதுனால கண்டிப்பாக இது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஹையர் ப்ரைஸ் பேண்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுடைய ஐபிஓ சைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 582 கோடி. இதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னாக்கா ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேலில் வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருக்கிற ஷேர்ஸை வந்து ஆல்ரெடி கம்பெனி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க வந்து இந்த கம்பெனிலேருந்து நாங்கள் எக்ஸிட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லி 137 கோடியை வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. இவங்க வந்து ஃபுல்லா எக்ஸிட் பண்றவங்களாவும் இருக்கலாம். இல்லனாக்கா அவங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற போர்ட்ஃபோலியோல ஒரு சின்ன போர்ஷனை எக்ஸிட் பண்றவங்களாவும் இருக்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 450 கோடி கிட்ட 445 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூஸ்ல வராங்க. அதுல வந்து 225 கோடி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஃபிட் அவுட் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 114 கோடி வந்து டெப்ட் ரீபேமெண்ட், அவங்களுக்கு வந்து கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கடனை வந்து அவங்க ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதாங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து அவங்களுடைய அட்மின் ஒர்க்ஸ் கைண்ட் ஆஃப் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதில் ஃபிட் அவுட் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபிட் அவுட்ஸ் அப்படின்னாக்கா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணுறதுக்கான இன்சைடு இன்டீரியர்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ஃபிட் அவுட்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் அப்படின்னாக்கா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு இடத்த வந்து அவங்க லீஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த லேண்ட்லார்டுக்கு பே பண்ணுற செக்யூரிட்டி டெபாசிட் கைண்ட் ஆஃப். இப்போ ஒரு ரெண்டல் ஹவுஸ் போதுனாக்கா நம்ம அட்வான்ஸ் பே பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ ரிஜிஸ்ட்ரார் பார்த்தோம் அப்படின்னாக்கா மஃப்ஜி இண்டேன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அண்ட் லீட் மேனேஜர்ஸ். ஸோ இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அசிஸ்ட் பண்ணி இனிஷியல்லேருந்து ரெடி ஹியரிங் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் ரெடி பண்ணி அந்த ப்ரொமோட் பண்ணுறது அந்த சப்போர்ட் பண்ணுறது இது எல்லாமே பண்ணுறது அது வேல்யூஷன்ஸ் கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் இது பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ், கோட்டக் மஹிந்திரா கேபிட்டல், பேங்க் ஆஃப் பரோடா கேபிட்டல், ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் இவங்களாம் தான் வந்து லீட் மேனேஜர்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ 3 இயர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு நம்ம இதில். ஸோ அதில் வந்து அவங்க வந்து ரெடி ஹியரிங் ப்ராஸ்பெக்டில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஸோ ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னாக்கா 2023ல் 744 கோடி இருந்ததுக்கு, 2024 வந்து 1113 கோடி, 2025ல வந்து 1409 கோடி. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2023லேருந்து 2025க்கு அவங்களோட ரெவென்யூ வந்து டபுள் த டைம் ஆயிருக்கு. ஈபிட்டாவை பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து 424 கோடியில் இருந்து 659 கோடி, மறுபடியும் அங்கேருந்து 857 கோடி. ஈபிட்டாவுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் வந்து ஈபிட்டா மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது 59 கோடி, 63 கோடி, 62 கோடி. ஈபிட்டா மார்ஜின் வந்து ஸ்லைட் வந்து இன்க்ரீஸ் இருக்கு. பட் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இது இருக்கிற ஒரு இதுவாக தான் தெரியுது. அடுத்து வந்து நம்மளோட மேஜர் வார்னிங்கே அடுத்து நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னாக்கா -101 கோடியில் இருந்திருக்காங்க 2023 ஃபினான்ஷியல் இயர் 23ல. ஃபினான்ஷியல் இயர் 24ல 49 கோடி. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 63 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அவங்களோட ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் இன் த சென்ஸ் அவங்களுடைய இன்கம்மை விட அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து ஸோ இனிஷியலாக வந்து கேபிட்டல் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன் அப்படின்னாக்கா அவங்க ஒரு லேண்டை வந்து அவங்க வந்து லீஸ்க்கு எடுப்பாங்க. ஸோ ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்ன்ற மாதிரி லீஸ்க்கு எடுப்பாங்க. அதுக்கு வந்து மேஜர் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து இவங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி ஃபிட் அவுட்ஸ்ன்னும் போது அவங்களுடைய இனிஷியல் செட்டிங்ஸ் அந்த கம்பெனி செட் பண்ணுறதுக்கான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து கம்பெனி வந்து கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். கடன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 2023 வந்து 8 மடங்கு வச்சிருந்திருக்காங்க. அண்ட் 2024ல வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 6.87 இதுவாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ரேஷியோவை. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25க்கு வந்து இப்போ 2.9 அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல வந்து அவங்களுடைய டெப்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுமே இப்போ இந்த ஐபிஓ வந்ததுக்குமே வந்து இதுக்கு டெப்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 11.9 அதுக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 24க்கு 28 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25க்கு வந்து 42 இதுக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பாசிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. பட் ஆனால் இங்கே அலர்ட் என்னன்னாக்கா டெப்ட் வந்து அதிகமாக இருக்கு. அந்த டெப்ட் வந்து எதனால அப்படின்னாக்கா அவங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் ஃபிட் அவுட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் காசுக்காக. ஸோ இந்த டெப்ட் அதிகமாகறதுனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேயிங் அதிகமாக இருக்கும். அதனால அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டுமே வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ வேல்யூஷன் அண்ட் பிஇ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் நம்ம பார்த்துட்டோம். மார்க்கெட் கேப் வந்து அவங்க போஸ்ட் ஐபிஓ வந்து 4645 கோடி இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன கம்பெனி தான். ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25க்கு வந்து 1400 கோடி இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இபிட்டாவுமே வந்து 857 கோடி இதுக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 63 crores வந்து நெகட்டிவ்ல இருக்குன்ற மாதிரி அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் 25க்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஈவன் தான் இது வந்து லாஸ் மேக்கிங்ன்றதுனால earnings per ஷேர் இருக்காது, நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ இபிஎஸ் வந்து பாசிட்டிவ்ல இல்லாதனால பி ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ப்ரைஸ் டு புக் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்காங்க. 38.5 டைம்ஸ் கிட்ட இருக்கு. நெட் வேல்யூ அசெட் வந்து ₹10.55 பெர் ஷேருக்கு வந்து இருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஸ்க் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களோட இபிட்டா மார்ஜின் அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர்ஓசி வந்து நல்லாவே இருக்கு. நம்ம பார்த்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா இருக்கு. ஸோ அவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து டைவர்சிஃபைடாக தான் இருக்காங்க. அண்ட் வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸுமே அவங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேஜர் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து டைர் 1 சிட்டிஸ் லைக் சென்னை, மும்பை, பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிஸில் இருக்குது. இது வந்து இப்போ பெரிய மேஜர் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. அசெட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கேபிட்டல் வந்து அவங்களுடைய கேபிட்டல் வந்து இதுவாகுது இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. அசெட் லைட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா வந்து இப்போ சின்ன சின்ன அசெட்ஸை வச்சுமே அவங்க வந்து ஒரு நல்ல கேபிட்டல் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன விட அந்த செட்டப் பண்ணுறதுக்கான காஸ்ட் மட்டும் அதிகமாக இருக்கு. ஸோ ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டில் வந்து அவங்க வந்து லாஸ் மேக்கிங்காக தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய இன்கேஸ் வந்து அவங்களுடைய அந்த சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் கம்மியாகுது அப்படின்ற போது அவங்களுக்கான இன்கம் வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி இது ஒரு ஈஸியான பிஸ்னஸ். கேபிட்டலில் வந்து ஈஸியான பிஸ்னஸ்ன்றனால அவங்களுக்கு ஹைலி காம்படிஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஹைலி ஓவர் கேபிட்டல் வந்து அவங்க டிப்ளாய் பண்ணாதான் இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இதில் வந்து நெகட்டிவ்ஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ காம்படிட்டர்ஸ் கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து ஹஃபீஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஒர்க்ஸ் அண்ட் அவங்களுக்கான காம்படிட்டர்ஸ் வந்து ஹஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுமே வந்து இதே மாதிரி கம்பெனி சர்வீஸ் ஒர்க் லொக்கேஷன் ப்ரொவைடர் தான். இவங்களுமே இதுக்கு கொஞ்சம் நாள் பிஃபோராக வந்து ஐபிஎல் வந்திருந்தாங்க.
ஸோ இவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபினான்ஷியல் இயர் 25க்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அண்ட் ஆஃபீஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. அண்ட் பி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா அஃபீஸ் வந்து 63ல வராங்க. ஸோ அது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு, ஹியூஜ் பி ரேஷியோ தான். பட் ஆனால் வந்து ஸ்மார்ட் ஒர்க்ஸ்க்கு வந்து நம்மளால அது கால்குலேட் பண்ண முடியாதுன்றனால இந்த ரேஷியோ நம்மளால கம்பேரிசன் பண்ண முடியல. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 42.3 இருக்குது. ஸ்மார்ட் ஒர்க்ஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல் பாயிண்ட்ல பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அந்த இபிட்டா மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னாக்கா 62 இருக்குது அண்ட் ஆஃபீஸ் வந்து 33 இருக்குது. இதுலையுமே வந்து ஸ்மார்ட் ஒர்க்ஸ் வந்து நல்லாவே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ஐவி பார்த்தோம் அப்படின்னாக்கா 65 ருபீஸ் இருக்கு ஆஃபீஸ்க்கு அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்ஸ்க்கு வந்து 10 ரூபா 50 பைசா இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆஃபீஸை விட ஸ்மார்ட் ஒர்க்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து அதிக டெப்த் இருக்கிறதுனால அண்ட் இவங்க இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இல்லை அப்படின்றதுக்காக பி ரேஷியோமே நம்மளால கால்குலேட் பண்ண முடியல. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஆஸ் அண்ட் கரண்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து இப்போதைக்கு வந்து 8%லேருந்து ஓப்பன் ஆகி இப்போ வந்து 12ஆம் தேதி பார்க்கும்போது 4% தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ன்றது வந்துனாக்கா இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. மார்க்கெட்டோடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு பேஸ் பண்ணி அண்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணியுமே வந்து இது வேரி ஆகும். ப்ளஸ் வந்து ஸ்டாக் லிஸ்டிங் என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோடைய அதர் ஆஸ்பெக்ட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்றதை பேஸ் பண்ணி இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து வேரி ஆகும் நண்பர்களே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரீட்டைலர் கேட்டகரியில் வந்து 1.23 டைம்ஸ் தான் வந்து இதுவாயிருக்கு. விச் மீன்ஸ் அப்ளை பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் தி பர்சன்ஸ்க்கு வந்து இது வந்து அலாட்மெண்ட் கிடைக்குன்ற மாதிரி இருக்கு 2 டே சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதனால நம்ம வந்து 3rd டே சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபைனல் வேர்டிக் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இது அப்ளை பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஸ்மார்ட் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ வந்து ஆப்ரேஷனலாக அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க லாஸ் மேக்கிங்காக இருக்காங்க. எதனால அப்படின்னும் போது அவங்களுக்கு டெப்ட் அதிகமாக இருக்கு. டெப்ட் ஏன் அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட், அவங்களுடைய லீசிங் அமௌண்ட் எல்லாமே அதிகமாக இருக்கு. ப்ளஸ் வந்து டெப்ட் இருக்கிறதுனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ணுற வேண்டியதாக இருக்கு. அண்ட் ஃபைனலாக வந்து அவங்களுடைய பில்டிங் காஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட டிப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ப்ளஸ் அதோடைய மெயின்டெனன்ஸுமே வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஐபிஓ பார்க்கும்போது லாங் டேர்ம் க்ரோத் ஸ்டோரி வந்து நம்ம பார்க்கணும். லாங் டேர்மாக பார்க்கும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஷார்ட் டேர்மில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ட்ராக் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா ஸோ ஷார்ட் டேர்மாக அவங்களுக்கு வந்து டெப்ட் வந்து இருக்கு. ஸோ இதோடைய ஐபிஓ வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம மண்டே பார்ப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு அந்த ஃபைனல் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஃபைனல் டிசிஷனுமே நம்ம வந்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மற்ற வீடியோஸ் எதனாச்சும் வேணும் இல்லைனாக்கா நம்மளுடைய அதர் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் பற்றின வீடியோஸ் எதனாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வந்து சீக்கிரமாக வந்து வளர்கிறதுக்கான உங்களுடைய சின்ன சப்போர்ட்டுமே ப்ரொவைட் பண்ண பண்ணி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.